ஒரு லோ காஸ்ட் காம்பவுண்ட் வால் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைல் போடுறோம், பைலுக்கு மேலே பிளிந்த் பீம் கனெக்ட் பண்ணி திரும்பவும் காலம் ரைஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கோ பிளாக் ஒர்க்கோ இல்லை ஏஏசி பிளாக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இன்டர்லாக் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்லாக் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ப்ராப்பராக லெவல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக் கனெக்ட் பண்ணி பண்ண வேண்டியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். அதே மாதிரி பிளாஸ்டிங் நம்ம பண்ண வேண்டியதில்லை. பிளாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்குக்கும் காலமுக்கும் இருக்க ஜாயிண்ட்ல மட்டும் ஃபைபர் மெஷ் வச்சு அந்த காலம் போர்ஷன்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஃபியூச்சர்ல இது வழியா தண்ணி லீக் ஆகி காம்பவுண்ட் வால் வீக் ஆகாம இருக்கும் நமக்கு. ஸோ மற்றபடி நமக்கு இதுல பெயிண்டிங் காஸ்ட்டும் நமக்கு தேவைப்படாது, வேணும்னா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய லோ காஸ்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம போட போறோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.